அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட இந்த பிரச்சனை முடியாத வரைக்கும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் வருமானு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்குள்ள நம்ம மார்க்கெட் க்ளோசிங் நமக்கு உணர்த்திருக்கு. இந்த வாரத்தோட மார்க்கெட் க்ளோசிங் அப்படிதான் உணர்த்திருக்கு. ஏன்னா தற்சமயம் அங்க போர் நிறுத்தம் இருக்குது. ஆனாலும் க்ரூட் ஆயில் தடாலடியா விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இந்தியன் ரூபி வீக் ஆயிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. போர் இல்ல, போர் நிறுத்தம் இருக்கிற நேரத்தில் எப்படி க்ரூட் ஆயில் ஏறுங்கிற செய்திகளோட இந்த வாரத்தோட டீட்டெயில் அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க ஒன்று பார்க்கலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். இன்னைக்கு காலையில் நம்ம மார்க்கெட் ஸ்லைட் பாசிட்டிவ் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ் அப்படியே நெகட்டிவ் சைடுக்கு வந்துச்சு. அந்த நெகட்டிவ் கண்டினியூட்டி மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் இருந்துச்சு. க்ளோசிங்ல சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. நிப்டி அரௌண்ட் 275 பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த ஒரே வாரத்தில் மட்டும் சென்செக்ஸோட ஹையும் சென்செக்ஸோட லோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏறத்தாழ 3000 புள்ளிகள் சேஞ்சஸ் வந்திருக்கு. நிப்டியுடைய ஹையிலையும் நிப்டியுடைய லோவையும் கம்பேர் பண்ணும்போது ஏறத்தாழ 800 புள்ளிகள் சேஞ்சஸ் இருக்கு. வாராந்திர அடிப்படையில் சென்செக்ஸ் அரௌண்ட் 2% டவுன்ல 76,664 செட்டில் ஆயிருக்கு. வாராந்திர அடிப்படையில் நிப்டி 1.9% நெகட்டிவ்ல 23,897 செட்டில் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் ஐடி இண்டெக்ஸ் 5% மேல வீக் ஆயிருக்கு. இந்த வாரத்துல 10% மேல நிப்டி இண்டெக்ஸ் மட்டுமே வீக் ஆயிருக்குங்க. இதுவும் நம்ம மார்க்கெட் கரெக்ட் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள். ஏற்கனவே நேற்று முன்தினமே ஹெச்எல் டெக் அரௌண்ட் 10% மேல சிங்கிள் டேல பெரிய லார்ஜஸ்ட் டவுன் காமிச்சிருந்துச்சு இல்லையா. இன்றைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா வீக்காக இருந்துச்சு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபோசிஸ் 6% மேல வீக்கா இருந்ததை பார்த்தோம். ஒட்டு மொத்தமா இந்த ஒரே வாரத்தில் பார்க்கும்போது ஹெச்எல் டெக் அரௌண்ட் 16% மேல வீழ்ந்திருக்கு. இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி நிறைய நிறுவனங்கள் மிகப்பெரிய லாஸை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தாங்க. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையுடைய அந்த போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா, அது நடைமுறையில் இருக்கும்போது ஏன் மார்க்கெட் திரும்பவும் தடாலடியா இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ளை செயின் அங்கே குரூட் ஆயில் வரத்து ரொம்ப குறைஞ்சதுனால எல்லா இடமுமே ஒரு தட்டுப்பாடு வர தொடங்கிடுச்சு. அதே மாதிரி இறக்குமதி பண்றதுக்கான செலவும் ஏறி போயிடுச்சு. இந்தியன் ரூபி 94.25 காசுகளுக்கு மேல வீக் ஆயிடுச்சுங்க. அப்படி பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல WTI குரூட் ஆயில் $96.98 அதே மாதிரி பிரெண்ட் குரூட் ஆயில் $106 போயிடுச்சுங்க. அப்போ இந்த இம்பாக்ட் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய தாக்கம் ஐடி ஸ்டாக்ஸை ரொம்பவே போட்டு பாடப்படுத்துது. அவங்களுக்கு நியூ ஆர்டர்ஸ் கிடைக்கிறது ஏற்கனவே நமக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க, டிலே ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்ட் பண்ற வருமானம் வருங்காலங்களில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இது எல்லாமே மார்க்கெட்ல பயங்கர ப்ரெஷரை கொடுத்துருக்கு. அதனுடைய தாக்கம் தான் ஐடி ஸ்டாக்ஸ் கண்டினியூட்டி கொண்டு இருக்கிறதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எஃப்ஐக்கள் நேற்று வரைக்கும் இந்த வாரத்தில் 8000 கோடி ரூபாய்க்கு மேலே வித்திருக்காங்க. அங்கே நேற்றுக்கு மட்டும் 3000 கோடி ரூபாய்க்கு மேலே வித்திருந்தாங்க. எஃப்ஐக்களுடைய விற்பனையும் இன்னும் நிற்கவே இல்லை. அது நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. ஒரு ரவுண்ட் தங்கத்தை பொறுத்தவரை அரௌண்ட் $4,600 $4,700 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் ஸ்டில் 22 கேரட் நகத்துக்கும் 14,000 ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கு. சில்வர் 1 கிலோ $2,65,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சில்வரோட ரேட் ஒரு ரவுண்ட்ஸுக்கு $74 ரேஞ்சில் தாங்க இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் 94 ரூபாய்க்கு மேல இந்தியன் ரூபி திரும்பவும் வீக் ஆனது மார்க்கெட்ல பயங்கர அழுத்தத்தை கொடுத்துருக்குங்கிறத நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வால்ட் இண்டெக்ஸ் கம்மியாயிட்டே வந்துச்சுங்க. அது இன்னைக்கு தடாலடியா திரும்பவும் 6% மேல ஏறி இருக்கு. அரௌண்ட் 19க்கு மேல தாங்க வால்ட் இண்டெக்ஸ் இருக்கு. இதுவும் வாலட்டைல் அதிகமா இருக்குங்கிறதோட ஒரு இண்டிகேஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகணும்னா யூஎஸ் ஈரானுக்குள்ள ஒரு ஒழுங்குமுறையான ஒரு பேச்சுவார்த்தையோட முடிவு கிடைக்கணும். அதே மாதிரி குரூட் ஆயிலோட பிரைஸ் குறையணும். எஃப்ஐ வருகை இந்தியாவுக்கு இருக்கணும். அதாவது எஃப்ஐகள் அதிகமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியன் ரூபி ஸ்ட்ராங் ஆகணும். ஐடி செக்டாருக்கு மேல கூட அந்த பேனிக் கொஞ்சமாச்சும் போச்சுன்னா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வரும். அப்பதான் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாங் டைம் இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட மார்க்கெட் இறக்கத்தெல்லாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்த முடியுமா பாருங்க. மார்க்கெட்ல பேனிக்ல ஒதுங்கிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஏறும்போது துரத்தி வாங்க முடியாது. மார்க்கெட் இறக்கத்தில் இருக்கும்போது உங்க ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய போர்ட்போலியோவை டெவலப் பண்ண முடியுமா, இன்வெஸ்ட் பண்ண முடியுமா பாருங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு சார்ந்த அந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.